வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 5-6 நாட்களே உள்ள நிலையில சிஎஸ்ஐ கிறிஸ்தவ போதகர்கள் ஒரு திருடர்கள் கூட்டத்தை திருட்டு திமுகவை போய் ஆதரித்து எங்களுடைய ஓட்டு இவர்களுக்கு தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தும் வகையில புகைப்படங்களை வெளியிடுறது அப்படிங்கிறது மிகவும் ஒரு வருத்தத்தை தருது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே இந்த கிறிஸ்தவ மக்கள், இந்த கிறிஸ்தவ போதகர்கள் கூடயா நாம வாழ்றோம்? இவர்கள் போதகத்தை கேட்டுதானே நம்ம வளர்ந்தோம். நாம வேதத்தை வாசித்து அறிந்ததை விட இவர்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை தானே நம்பி நாம ஒரு நேர்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இல்ல நேர்மையா வாழணும்னு கத்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே வருத்தமா தான் இருக்குது. இவ்வளவு வெளிப்படையாக திருடர்களை ஆதரிப்பது அப்படிங்கிறது அது இந்த கிறிஸ்தவ போதகர்களாக இருந்தாலும் சரிதான், சிஎஸ்ஐ, ஆர்சி, கத்தோலிக்க எந்த போதகர்களாக இருந்தாலும் சரிதான், தனியாக ஊழியம் செய்கின்ற பிரபல போதகர்களும் ஊழியர்களும் சரிதான், ஒரே குட்டையில போய் குதிச்சிடறாங்களே, கடைசியா இந்த சாக்கடைகள்ல போய் சங்கமிச்சிடறாங்களே அப்படின்னு நினைக்கும் போது பெருத்த வேதனையா இருக்கு. நான் இது சம்பந்தமா 2-3 காணொலிகள் வெளியிட்டுட்டேன். அதுல எல்லாம் நீ யோக்கியமா அப்படின்னு கேட்கிற பதிவுகளை பார்க்க முடியுது. நான் ஏன் யோக்கியத்தை பேசுறதுக்கு இங்க வரல, உங்களுடைய யோக்கியத்தை குறை சொல்றதுக்கு நான் வரல. ஒரு போதகரோ ஊழியரோ தனிப்பட்ட விஷயத்துல ஒரு பாவம் செஞ்சாருன்னா, அது அந்தரங்க பாவமோ என்ன பாவமோ செஞ்சீங்கன்னா அது உங்களையும் உங்களை சார்ந்த குடும்பத்தையும் மட்டும்தான் பாதிக்கும். அதுக்கு நீங்க இறைவனுக்கு கணக்கு கொடுங்கன்ட்டு வேணா தள்ளி விட்டுட்டு போயிடலாம். நீங்க பெரிய நீதிமான்கள், 7 இல்ல 70 தரம் கூட விழுந்து எழுந்திருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா இது மாதிரி அரசியல்ல நீங்க ஒரு திருட்டு கும்பலை, கொள்ளைக்கார கும்பலை மக்களுக்கு எதிரான ஆட்சி செய்து அதில் வரும் வருமானத்தில் லட்ச கோடி கணக்கில் புரளுகின்ற ஒருவரை போய் பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்குறீங்கன்னா இது உங்களை மட்டும் பாதிக்காது. உங்களை நம்பி நீங்க இதைதான் சொல்ல வர்றீங்க அப்படின்னு நம்பி உங்களை பின்பற்றுகிற கிறிஸ்தவ மக்கள் லட்சக்கணக்கானோர் ஓட்டு போடுவாங்க இல்லையா, அதன் விளைவாக இவர்கள் மீண்டும் அரியணை ஏறி கோடிக்கணக்கான மக்களின் வயிற்றில் அடிக்க போறாங்க இல்லையா, கோடிக்கணக்கான மக்களின் தலையில மண்ணளி போட போறீங்க இல்லையா. நீங்க இதை நினைச்சுதான் இந்த பதப்பதைப்போட இந்த காணொலி வெளியிடுறதே தவிர ஒரு கிறிஸ்தவரா இருந்துகிட்டு நீ எதுக்கு பொது தளத்துல நீ மானத்தை வாங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்க கூடாது. இதே வேதாகமத்துல தீர்க்க தரிசிகள் ராஜாக்களை பகிங்கரமா தான் கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க அதை வேதாகமத்தை திறந்து பகிங்கரமா நீங்க வாசிக்கலையா? அதை இறைவன் மறைபொருளாவா வச்சிருக்காரு? தாவீது ராஜா செய்த பாவத்தை இறைவன் ஒளிச்சு வச்சாரா? இல்ல மோசே செய்த தவறுகளை இறைவன் ஒளிச்சு வச்சாரா? வேதாகமத்துல அத்தனை பாவங்களையும் சுட்டி காட்டியிருக்காரு. அவர் நேசித்த பிள்ளைகள், அவருடைய பேச்சை கேட்ட பிள்ளைகள், அவர் தேர்ந்தெடுத்த பிள்ளைகளே தவறு செய்யும் போது அவர் அதை ரகசியமா வைக்கல. நீங்க, நான், இன்னும் வருகின்ற தலைமுறைகள், இதற்கு முந்தைய தலைமுறைகள் எல்லாம் வாசிக்கும்படியா பகிங்கரமா தானே இருக்கு. அவங்க எல்லாம் பகிங்கரமாக வெளிப்படும் போது உங்களுக்கு என்ன கொம்பா? உங்களை மட்டும் பத்தி நாங்க பகிங்கரமா சொல்லக்கூடாதா? உங்களுடைய தனி மனித வாழ்க்கையை கூட நான் பகிங்கரமா சொல்ல வரல. ஆனா நீங்கள் தவறானவர்களுக்கு ஓட்டளித்து பெரும் படையை ஓட்டளிக்க வைப்பதனால் ஒட்டுமொத்த தமிழ்நாடை சிதைக்கிறீங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களை நீங்க நரக வாழ்க்கைக்கு உட்படுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு பொறுமல்லதான் நான் இப்போ இந்த காணொலியை வெளியிடுறேன். நான் கேட்கிறேன், அண்ணன் சீமான் வழியிலே நான் கேட்கிறேன், உங்களுடைய வேதாகமத்தில் ஏன் வேதாகமத்துல தெளிவாவே இருக்கு, ஒருவேளை உங்க கைகள்ல இருக்க வேதாகமத்துல சாராயம் காய்ச்சி விக்கிறவனை ஆதரிக்க சொல்லியிருக்கா? சாராயம் காய்ச்சி விற்கிறது பாவம் இல்ல, அது புனித தீர்த்தம், அது அபிஷேக எண்ணெய்க்கு ஒப்பாருது அப்படின்னு இருக்குதா? நான் இன்னும் கேட்கிறேன், இந்த போதகர்களை, நான் சிறு வயதுல நிறைய போதகர்கள் ஊழியர்களா பார்த்திருக்கேன். குடும்ப ஜபம், வீடு சந்திப்புலாம் வருவாங்க, இல்ல போவாங்க, ஆலயத்துல கூட பலரை சந்திப்பாங்க. ஒரு குடிகாரனை கூட சரிசமமா உட்கார்ந்து பேசி நான் பார்த்தது இல்ல. குடிகாரனை கண்டா எல்லா ஊழியர்களும் ஏளனமா தான் பாப்பீங்க. அவன் ஒரு குடிகாரன், அவன்கிட்ட போய் என்னத்த பேசுறது அப்படிம்பீங்க. ஒரு வீடு சந்திப்புக்கு போனா ஒரு குடிகார தகப்பன் அங்க இருந்தாருன்னா அவர் அவங்க மதிக்கவே மாட்டாங்க. அந்த குடிகார தகப்பனின் மனைவியையோ பிள்ளைகளையோ பார்த்து ஆறுதலா பேசிட்டு வருவாங்க. அவங்களுக்கு படிப்புதவிகள் செய்யறது கூட உண்டு. ஆனா அந்த குடிகார ஆணை மதிக்கவே மாட்டாங்க. அவர்களுக்காக ஜெபம் செய்வான் 19 சொல்லிட்டு போவாங்களே தவிர எதிரில உட்கார்ந்து இதுவரைக்கும் ஏதாவது ஒரு குடிகாரன்ட்ட நீங்க பேசிருப்பீங்களா? பாவிதான நேசிக்க சொன்னாரு, அந்த குடிகாரன் நீங்க சரிசமமா உட்கார்ந்து பேசி திருத்தி இருப்பீங்களா? கண்டுக்கவே மாட்டீங்க, அலட்சியமா போவீங்க. ஏன்? அவங்களுக்கு அருவருப்பா இருக்கு, அது பாவமா தெரியுது. குடிச்சு நாசமாக்குறானே தோணுது, குடிச்சு ஒரு குடும்பத்தை நடுத்தருவுல கொண்டு வரானே தோணுது. குடிகாரனுடைய பிள்ளைகள் படிப்பு வசதி இல்லாம அன்றாடம் சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு புரியுது. அதனால அந்த கோபத்தின் வெளிப்பாடா அவங்கள நீங்க மதிக்காம போறீங்க. ஆனா அதற்கு நேர்மாறா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை குடிக்க வைக்கிறதுக்காக தன்னுடைய சொந்த ஆலைகளில் சாராயத்தை காய்ச்சி, அதே சாராயத்தை டாஸ்மாக்ங்கிற ஒரு கொள்கை கோட்பாட்டுடன் கூடிய ஒண்ணு நடத்துறாங்க இல்லையா, சாராய கடை. அந்த சாராய கடைகளுக்கு வித்து பிழைக்கிற திமுக தலைவர்களை போய் ஆதரவு வைக்கிறீங்க. இது எப்படி எங்க பொருத்தி பாக்குறீங்க? உங்க வேதாகமத்துல கண்காணியானவன் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவன் ஊழல் வாங்க கூடாது, லஞ்சம் பெறாதவனா இருக்கணும், பொறுப்போட இருக்கணும், அவன் மக்களை கஷ்டப்படுத்த கூடாது, அதிகமா வரி விதிக்க கூடாது, எல்லாம் இருக்குல்ல. ஆனா இதெல்லாம் செய்யற திமுக, அதிமுகவை எப்படி உங்களால ஆதரிக்க முடியுது? அதிமுகவை ஆதரிக்க மாட்டீங்க, ஏன்னா பாஜக உள்ள வந்துடும், பாஜக அவங்க கூட்டிட்டு வந்துருவாங்க. போதகர்களே, உங்களுக்கு உலக நடப்பு தெரியுமா? இல்ல அரசியல் தெரியுமா? 60-70 கால அரசியல் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களா? உங்க காதுகள் திறந்திருக்கா, கண்கள் திறந்திருக்கா எனக்கு தெரியல. இந்த பாஜக என்னும் மத கலவர கபோதிகளை இந்த நாட்டுக்கு கூட்டிட்டு வந்தது, கைய பிடிச்சு கூட்டி இழுத்துட்டு வந்து அரியணை ஏற்றி அழகு பார்த்தது இதே திமுக தான். இல்லன்னா இந்த பாஜக தெரியாமலே போயிருக்கும். இந்த திமுக மட்டும் பதவிக்காகவும் தங்களுடைய பினாமி சொத்துக்களை காப்பாற்றுறதுக்காகவும் தீகார் ஜெயில போய் உட்கார்ந்துடக்கூடாதுங்கிற ஒரு பரிதவிப்பிலையும் பாஜகவோடு கை கோர்த்து இராவிட்டால் இன்னைக்கு பாஜகங்கிற ஒரு பேரை யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியாது. இழுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல உட்கார வச்சது இந்த பீடைகள் தான். ஆனா எதன் அடிப்படையில நீங்க உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறீங்க? காங்கிரஸ் உங்களுடைய இனத்தை கொன்ன ஒரு கட்சி. அதாவது பிஜேபி உள்ள வந்துரும், வந்தா
கிறிஸ்தவர்களை வந்து நடமாட விடாது, இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்தும். குறிப்பா கிறிஸ்தவர்களுக்கு வந்து மதத்தை பரப்ப முடியாது, நிறைய சட்டத்திட்டங்களை கொண்டு வரும், இடர்பாடுகளை கொண்டு வரும், கொல்லும், ரத்த சாட்சியா வந்து மறிக்க வேண்டியது வரும், ரத்த சாட்சியா மறிக்க வேண்டியது வரும். இதுதானே உங்க பயம். இதே வேதாகமத்துல ரத்த சாட்சியா மறிக்கிறதுக்கு தயாரா இருங்கன்னு தானே சொல்லியிருக்கு. என் நிமித்தம் உங்களை ஒடுக்குவார்கள், என் நிமித்தம் நீங்க பாடுபட வேண்டியது வரும், என்ன சொல்றதுனாலேயே உங்க குடும்பம் அழிக்கப்படும், அதற்கும் தயாரானாதான் நீங்க சுவிசேஷம் அறியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல. அப்புறம் எப்படி இதுக்கு தயாரா இல்லாம உங்களை காப்பாத்திக்கிறதுக்கும் உங்க கிறிஸ்தவ இனத்தை மட்டும், அந்த மக்களை மட்டும் காப்பாத்துறதுக்கு சுயநலமா எப்படி யோசிக்க முடியுது? பாஜக எப்படி வரும்? அதான் ஒரு மாற்று கட்சி வருதே, பாஜகவையும் எதிர்த்து, காங்கிரஸையும் எதிர்த்து, திமுக அதிமுகவையும் எதிர்த்து, வருகின்ற கவர்ச்சி நடிகை அரசியலையும் எதிர்த்து மக்களுக்காக பேசுகின்ற ஒரு மாற்று கட்சி இருக்குது. இந்த இப்போ கண் முன்னாடி ரெண்டு வாய்ப்பு தான் இருக்கு. ஒண்ணு இவங்களுக்கு தான் போடணும், இல்ல இவங்களுக்கு தான் போடணும்னா நீங்க மாத்தி போடலாம். சரி, ஏன்னா வேற வழி இல்ல. உங்களுக்கு கண் முன்னே இன்னொரு மாற்று இருக்கே, மக்கள் பக்கம் நிக்கிற ஒரு மாற்று இருக்குது. அந்த மாற்று தேர்வு செய்ய ஏன் உங்களுக்கு மனசு வரல? எவ்வளவு சுயநலமா சிந்திக்கிறீங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, கிறிஸ்தவர்களை திமுக தான் காப்பாத்தும். அப்போ ஏசப்பா உங்களை காப்பாத்தல. நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் வீண், நீங்க வந்து வீராவேசமா பேசுறது எல்லாமே வீண். நீங்க ஒரு யோவான் ஸ்நாபகன் மாதிரி, நாத்தான் மாதிரி அரசர்கள் செய்யக்கூடிய தப்பை, அரசாட்சி செய்கிறவர்கள் செய்யக்கூடிய தப்பை உங்களால ஏன் சொல்ல முடியல? உங்களால சபையில நின்று இல்ல கூட்டம் போட்டு சாமானியர்களை பார்த்து, பொதுமக்களை பார்த்து, கிறிஸ்தவ மக்களை பார்த்து பொத்தாம் பொதுவா எல்லாரையும் பாவிகளே மனம் திரும்புங்கள், பாவிகளே இதை செய்யாதீர்கள், குடிக்காதீர்கள், பாவம், நரகத்துக்கு போயிருவீங்க, விபச்சாரம் செஞ்சீங்கன்னா பாவம், திருடுனீங்கன்னா பாவம், திருடுனீங்கன்னா பாவம், பொய் சொல்றது பாவம், செய்வேன்ட்டு சொல்லிட்டு செய்யாம விடுறது பாவம், நீங்க நரகத்துக்கு போவீங்கன்ட்டு தைரியமா சொல்ல முடியுது. சாமானிய மக்கள், பொதுமக்கள்னா பாவிகளேன்னு உங்களால வசப்பாட முடியுது. அதே பாவத்தை செய்கின்ற தலைவர்களை பார்த்து ஏன் உங்களால சொல்ல முடியல? அதே பாவத்தை செய்கின்ற அரசாட்சியாளர்களை பார்த்து உங்களால ஏன் சொல்ல முடியல? அவங்க கிட்ட போய் கிளாவிட்டு நிக்கிறீங்க. ஒரு ஊழியக்காரராவது, ஒரு போதகராவது நேரடியாக இந்த தலைவர்களை பார்த்து நீங்க சந்திக்க நேரத்துல நீங்க என்னென்ன பாவம் செய்றீங்க, இது பாவம், இது நரகத்துக்கு நீங்க போயிருவீங்கன்னு சொல்ல தைரியம் இருக்கா? உங்களுக்கு ஏன் அந்த துணிகரம் இல்ல? ஏன் யோவான் ஸ்நாபகனுடைய துணிகரம் உங்களுக்கு இல்ல? ஏன் நாத்தானோட தைரியம் உங்களுக்கு இல்ல? தலையே போனாலும் பரவாயில்லன்னு தானே அவங்க தப்ப சுட்டி காட்டினாங்க. ஏன் உங்களால இதை சொல்ல முடியல? மக்களை சொல்றது உங்களுக்கு ரொம்ப எளிதா இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ல அவங்க சிரிச்சுக்கிட்டு போயிருவாங்க, இல்ல குத்தப்பட்டு திருந்திட்டு கூட போவாங்க. ஆனா தலைவர்கள் திருந்த வேண்டாமா? ராஜாக்கள் திருந்த வேண்டாமா? இதே தவறை செய்கின்ற ராஜாக்களை சுட்டி காட்டுறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லாமல் போனது என்ன? ஏன் இப்படி வந்து பாரபட்சமா இருக்கீங்க? ஊழியம் செய்யறதுல, கடிந்து கொள்றதுல என்ன பாராபட்சம்? பாராபட்சம் ஒண்ணு பார்க்க கூடாது. தேவனுக்கு முன்பாக அனைவரும் சமம்ங்கும் போது உங்க பார்வைக்கு எல்லாரும் சமமா தானே இருக்கணும். அப்ப இன்னும் மக்களை பார்த்தும் பாவிகளேன்னு சொல்லாதீங்க, பாவங்களை குறித்து நீங்க எச்சரிக்கை கொடுக்காதீங்க, திருடாதீங்க சொல்லாதீங்க, களவானாதீங்கன்னு சொல்லாதீங்க. மக்களுக்கு சொல்றது தானே ராஜாக்களுக்கும். ஒரு ராஜா நேர்மையா இருக்கும்போது மக்கள் வந்து சந்தோஷப்படுவாங்க. அதே அவன் வந்து கொடுமையாளனா இருந்தா மக்கள் அவஸ்தைப்படுவாங்கன்னு இதே வேதாகமத்துல தானே சொல்லியிருக்கு. அப்போ மக்களை அவஸ்தைப்படுத்துகின்ற ஒரு அரசின் பக்கம் உங்களால ஏன் நிக்க முடியுது? எப்படி நிக்க முடியுது? எதுக்காக நிக்கிறீங்க? களவு செய்யாதிருப்பாக, ஊழல பரிதானம் வாங்காதிருப்பாயான்னு சொல்லியிருக்கு. ஆனா ஊழல் லஞ்சம்ங்கிற பரிதானத்தை வாங்குகின்ற ஒரு திமுக கூட்டணியில போய் இருக்கீங்க. டாஸ்மாக் கடையை மூடுனாங்களா? அதுல உள்ள வியாபாரத்துல அவங்க கொளிச்சு போய் செழிச்சு போய் வளர்றாங்களே, அது பரவாயில்லையா? நீங்க போய் அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க. அவர்களுடைய தேர்தல் அபிடவிட்ல கையிருப்பு 10,000, என்னுடைய மனைவியின் கையிருப்பு 40,000 பொய்யா புளிக்க வச்சிருக்காங்க. அடுத்த வாரமே அவருடைய மனைவி போய் ஒரு இந்து கோவில்ல கடவுளுக்கு வந்து 32 லட்சத்துல 50 லட்சத்துல நகை அணிவிக்கிறாங்க. கையிருப்பே இவ்வளவுதான் இருக்கு. அவர்களுக்கு வேற எந்த சொத்தும் இல்ல, அசையும் சொத்துக்கள் எந்த வருமானமும் இல்ல. எப்படி வந்து அந்த 32 லட்சத்துக்கு அந்த நகை அவங்களால சாத்த முடிஞ்சது? இந்த கேள்விகள்லாம் உங்களுக்கு வரவே வராது. அப்ப திருடின படத்துல தானே இது செய்ய முடியும். சொந்த பணமே 10,000 40,000 மொத்தமே 50,000 தான் அந்த வீட்டுல இருக்கு. அந்த திமுக குடும்பத்துல ஸ்டாலின் அவர்கள் வீட்டுக்குள்ள மொத்தம் 50,000 தான் பணமே இருக்கு. வெறும் 50,000 பணத்தை வச்சு இதுலயும் வங்கி கணக்குலயும் எதுவும் இல்ல, காலி. அப்படி இருக்க பட்சத்துல இந்த கடவுள்களுக்கு வந்து நகை அணிவிக்க, கிரீடம் அணிவிக்க அவங்களுக்கு எங்க இருந்து வருமானம் வருது? இதெல்லாம் உங்களுக்கு அப்போ அதுல திருட்டு இருக்க போய் தான் வருது அப்படின்னு உங்களுக்கு புரியவே இல்லையா? சாதாரண கிராமத்துல இருந்து வளர்ந்த எங்களுக்கு தெரியுது, திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக எல்லாமே தேர்தல் வேட்டன் ஒண்ணு நடத்தி மக்களை சூறையாடுறாங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு தெரியல. அப்படியா? அப்ப நீங்க வணங்குகின்ற தெய்வத்தை நீங்க சரியா வணங்கல. நீங்க முறைப்படி நேர்மையா முழங்காலிட்டு உண்மையான தெய்வத்தை நோக்கி கூப்பிடல. நீங்க இயேசுங்கிற பேர்ல வேற ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுறீங்க. உண்மையாக நேர்மையாக நீங்க முழங்கால் படிட்டு வேதாகம படி நீங்க வந்து கேட்டீங்கன்னா, மக்களுக்காக யார் நிக்கிறா, மக்களுக்காக யார் வதப்படுறா, எவ்வளவு உழைப்பை எத்தனை வருஷமா ஒருத்தர் போடுறாரு, மக்கள் நலனுக்காக யார் வந்து போராடுறாருன்னு பார்த்து அததான் அந்த ஆளுதான் உங்க கண்ணு முன்னாடி காட்டியிருப்பாரு. நீங்க உண்மையான கிறிஸ்தவர் கிடையாது, நீங்க உண்மையான போதகர்கள் கிடையாது. விவசாயத்தை ஆதரிச்சு நான் அதை வந்து இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் ஒருத்தர் உறுதி அளிக்கிறாரு, நீங்க அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. விவசாய நிலங்களை அழித்து ஈத்தேன் மீத்தேன் வாயுக்காக ஒன்றிய அரசு பாஜக கொண்டு வரும் அத்தனை திட்டங்களுக்கும் கை குலுக்கி கையெழுத்திட்டு அத்தனை நாசகார திட்டங்கள், அனல் மின் நிலையம், மக்களை சாகடிக்கும் அனல் மின் நிலையம், மக்களை சாகடிக்கும் அணு மின் நிலையம், ஈத்தேன் மீத்தேன் வாயுக்காக விவசாய நிலங்களை பாழ்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள்னு அத்தனை ஒன்றிய அரசின் திட்டத்திற்கும் கையெழுத்திட்டு வான்னு வரவேற்று கமிஷனை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகங்கிற ஒரு நாசகார ஒரு கும்பலுக்கு ஆதரவா நீங்க நிக்கிறீங்க. வேதாகமத்துல
முதலாவது கொள்ளை நோய் வரும், அதுக்கப்புறம் பஞ்சம் வரும்னு அடுக்கடுக்கா கடைசி காலங்கள்ல நடக்கக்கூடிய கஷ்டங்களை போட்டிருக்கு. கொள்ளை நோய் வந்துடுச்சு. கொரோனாங்கிற ஒரு கொள்ளை நோயில நாம அது வேதாகமம் சொன்ன உண்மையின்படியே கொள்ளை நோயின்னு ஒண்ணு நம்ம கண்ணால பார்த்துட்டோம், அவஸ்தைப்பட்டோம், கொஞ்சம் மீண்டு வந்திருக்கோம். அடுத்ததா வரப்போகிறது பெரிய பஞ்சம் தான் வேதாகமம் சொல்லுது. அத ஒரு தானியல் தீர்க்கதரிசி அன்றைக்கு எப்படி முன்கூட்டியே இறைவனிடம் இருந்து அந்த அருளை பெற்று மன்னனுக்கு தெரிவிச்சு இனிமே பஞ்சகாலம் வரப்போகுது, அதனால நாம கஜானால தானியங்களை சேமிக்கணும்னு ஒரு பெரிய திட்டத்தை ஐடியாவை கொடுத்து மக்களை காப்பாற்றி பிற நாட்டு மக்களையும் காப்பாற்றி தன்னுடைய சகோதரர்களையும் அவன் காப்பாற்றினாங்கிறது வேதத்துல சொல்லப்படுகிற உண்மை. அப்படியே உள்வாங்கி கிறிஸ்தவத்தை பின்பற்றாத இயேசுபிரானை கடவுளாக கொள்ளாத ஒரு மகன் என்ன பண்றான்னா தீர்க்க தரிசி போல் அடுத்து வருவது பஞ்சம் தான். ஏன்னா பல நாடுகள் பஞ்சத்தை சந்திச்சுட்டு இந்த விவசாயத்தை கைவிட்ட நாடுகள் எல்லாம் பஞ்சத்துல அடிபட்டு போயிடுச்சு. இலங்கை, பங்களாதேஷ், வெனிசுலான்னு எல்லாமே பஞ்சத்துல அடிபட்டு பெரிய புரட்சிகள் ஏற்பட்டிருக்கு. போதாக்குறைக்கு வெனிசுலால பஞ்ச காலத்துல அவர்களுக்கு உணவு கிடைக்காம தாங்கள் சேமித்து வைத்த பணத்தை, நகை எல்லாத்தையும் வீதியில தூக்கி எறிஞ்சாங்க. என்ன சொல்லி எறிஞ்சாங்க தெரியுமா? எங்கள் வயிற்று பசியை தீர்க்கிறதுக்கு உதவாத இதெல்லாம் எங்களுக்கு எதுக்குன்னு தூக்கி வீசி அடிச்சாங்க. இதுவும் நம்முடைய வேதாகமத்துல இருக்குது. கடைசி காலத்துல பஞ்சம் வரும்போது மக்கள் வெறுப்புல தங்களுடைய எல்லா சொத்துக்கள், நகைகள் எல்லாத்தையும் தூக்கி எறிவாங்கன்னு இருக்கு. கிறிஸ்தவத்தை பின்பற்றாத ஒருத்தர் தன்னுடைய ஒரு அறிவை, தொலைநோக்கு பார்வையில உலக அரசியலை உள்வாங்கி, உலக நடப்பை உள்வாங்கி இனிமே இந்த ஆபத்து தான் வரப்போகுது, அப்ப நாம விவசாயத்தை மேம்படுத்தணும், நம்முடைய மக்கள் யார்ட்டையும் கையேந்திரக்கூடாது, பஞ்ச காலத்துல கஷ்டப்படக்கூடாது, நாம இந்த விவசாயத்துல மேம்பட்டு தற்சார்பு பொருளாதாரத்துல நாம ஒரு வேற லெவல்ல போயிடணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட உன்னை கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியை நீங்க ஆதரிக்கல. சரி, நீங்க ஆதரிக்க வேண்டாம், உங்களுக்கு பிடிக்காம கூட போட்டோம், ஏன்னா உங்களுக்கு தான் மூளையே கிடையாது. புரிஞ்சுக்கிட்டதுக்கு மூளை இருந்தாதான் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்ல வருது, இது மாற்று கட்சியா, இது தேவையா தேவையில்லையான்னு உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தான் அந்த மூளையே கிடையாது. மூளையை மொத்தமா நீங்க ஏசப்பட்ட கொடுத்துட்டு தானே நீங்க நடப்போம். ஏன்னா அப்படி மொத்தமா அர்ப்பணிச்சிருவீங்களே, உங்களுக்கு எதுவுமே சுயமா யோசிக்க மாட்டீங்க. கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஏசுதான் வழி நடத்துறாரு, நாங்க மொத்தமா அர்ப்பணிச்சிட்டோம். நீங்க மூளை முதல் எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்ததுனால உங்களுக்கு மனுஷ ரூபத்துல புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சரி, நீங்க மட்டும் ஓட்ட போட்டுட்டு விலகிக்கோங்க. அதை விட்டுக்கிட்டு ஒரு கூட்ட மக்களை ஏன் நரகத்துக்கு அழைச்சிட்டு போறீங்க? ஏன் ஒரு கூட்ட மக்களோட தலையில மண்ணள்ளி போடுறீங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அதாவது இந்த ஆண்ட திராவிட கட்சிகள், ஆள்கின்ற தேசிய கட்சிகள் எல்லாம் மக்கள் பணத்தை ஆட்டையை போட்டு திருடி அவங்க கஜானாவை பெருக்கி அவங்களுடைய குடும்பத்தை பணக்கார பட்டியெல்லாம் கொண்டு வந்துருவாங்க, வாழ்வாங்க. நீங்க அவங்களோட பெரிய அயோக்கியர்கள். அவர்களாவது மக்களோட பணத்தை திருடுறாங்க. நீங்க யார் தெரியுமா? கடவுளோட பணத்தையே திருடுறவங்க. ஆமா, காணிக்கையே திருடுறவங்க. மக்கள் தங்களுடைய உழைப்பில் ஒரு பங்கு போடும்போது அந்த கடவுளுடைய பணத்தையே நீங்க திருடி வாழ்றதுனால உங்களுக்கும் அந்த திமுகவுக்கும் ஒத்து போயிருது. அவர்கள் மக்களின் பணத்தை திருடுபவர்கள், நீங்க இறைவனின் பணத்தை திருடுபவர்கள். இப்போ உங்களை காப்பாத்திக்கிறதுக்கு இந்த திருட்டு தலைவர்கள் தான் தேவை. உங்கள்கிட்ட கணக்கு கேட்க கூடாது. நீங்க எவ்வளவு பினாமி சொத்து சேர்த்தாலும் அதை கணக்கு கேட்காத ஒரு அரசாங்கம் வரணும். இதுக்கு எதிர்ப்பான ஒரு அரசியல் வந்துச்சுன்னா நீங்க தலையில துண்டு போட்டுட்டு போக நேரிடும். நீங்க நேர்மையானவர்களா இருந்தா பாஜகவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கிறிஸ்தவ போதகர்கள் சிஎஸ்ஐ டயோசிசன் ஒழுங்கா நேர்மையா நிர்வாகம் செஞ்சுச்சுன்னா, அதுல உள்ள 5 பைசா கூட தன்னுடைய குடும்பத்துக்கு தனிப்பட்ட முறையில திருடாம இருந்துச்சுன்னா பாஜகவை பத்தி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. அவர்கள் எவ்வளவு பெரிய நெருக்கடி கொடுத்தாலும், எவ்வளவு கணக்கு கேட்டாலும் நீங்க கணக்கை நல்லபடியா காட்டிட்டு அவங்க மூஞ்சில கரிய பூசிட்டு போகலாம். ஆனா நீங்க நேர்மையற்றவர்கள். ஏன் டயோசிசன்ல பாத்தீங்கன்னா போதகருடைய மனைவிகள் எல்லாம் டயோசிசன் நடத்துற ஸ்கூல்ல பெரும் பொறுப்புகள்ல இருக்காங்க. ஒண்ணு தலைமை ஆசிரியர்களா இருக்காங்க, இல்ல ஆசிரியர்களா இருக்காங்க, டயோசிசன் நடத்துகிற கல்லூரிகள் விரிவுரையாளர்களா இருக்காங்க. சரியா எப்படி போதகர்களுடைய மனைவிகள் மட்டும் அந்த டயோசிசன் நடத்துற அத்தனை நிறுவனங்களையும் ஆக்கிரமிச்சிருக்காங்க? ஏன் உங்களுடைய ஆலயங்கள்ல, உங்களுடைய ஏரியாக்கள்ல எந்த ஒரு வீடு படிச்ச பெண்களோ ஆண்களோ இல்லையா? எந்த ஒரு பெரிய பெரிய PhD முடிச்ச யாருமே இல்லையா? நல்ல நிர்வாகிக்க தெரிஞ்ச சபை மக்கள் யாருமே இல்லையா? ஏன் 75% இடத்தை இந்த போதகர்கள், CSI போதகர்களின் மனைவிமார்களே ஆக்கிரமிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி அது? இதுதான் எப்படி திமுக தன்னை சார்ந்தவர்களுக்கே பதவி, அந்த ஆணையங்கள்ல பொறுப்பு, பெரிய பெரிய நிர்வாகங்கள்ல பொறுப்பு வச்சு சம்பாதிச்சுக்கணும் விடுமோ, அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் உங்களுடைய மனைவிகளுக்கும் டயோசிசன் சார்ந்த பெரும் பொறுப்புகளை கொடுத்து ஆட்டையை போடுறதுனாலதான் உங்கள் திருடர்களாகிய உங்களுக்கு இந்த திருட்டு தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் நோக்கம் இருக்குதுன்னு நான் அடிச்சு சொல்றேன். ஏன் இல்லையா? CSI டயோசிசன் ரொம்ப ஒழுங்கா நடக்குதா? உண்மையிலே இந்த CSI டயோசிசன் கீழே இருக்கிறதுல நானும் வெக்கப்படுறேன். ஆனா ஒரு ஆலயத்துக்கு போனோம், ஆலயம் கூடி வருதுல தேவன் விரும்புறாரு அப்படிங்கறதுனால நமக்கு பிடிச்ச அந்த ஆலயத்துக்கு போயிட்டு இருக்குமே தவிர உங்களுடைய போதக ஊழியத்துல மெய் மறந்தோ, இல்ல நீங்க எல்லாம் ரொம்ப நேர்மையா செயல்படுறீங்க, நீங்க என்ன உபதேசம் பண்றீங்களோ அதுபடியே வாழ்றீங்கன்னா நாங்க பின்பற்றி வரல. எங்களுக்கு வேதாகமம் சொன்ன அறிவுரைகள் புரியுது, அதை நாங்க நிறைவேற்றுறதுக்காக வரோம். நாங்களாவது ஒரு தனி மனிதர்கள். நாங்க தப்பா நடந்தா திருத்த வேண்டிய இடத்துல இருக்கிற நீங்க, நாங்க உங்களை கை நீட்டி சொல்ற அளவுக்கு இருக்கீங்கன்னா அவ்வளவு குப்பத்தனமா உங்களுடைய நிர்வாகங்கள் இருக்கு. அதனால
தான் நீங்க இந்த திமுகவை அண்டி பழகிறீங்க. உங்களுடைய சொந்த கிறிஸ்தவ மக்களுக்கு ஒண்ணுனா மட்டும் சுயநலமா எப்படி யோசிக்கிறீங்க? எத்தனை குண்டாஸ் போட்டு மக்களை வந்து கஷ்டப்படுத்தினாங்க, எத்தனை டாஸ்மாக்குக்காக போராட்ட மக்களை கஷ்டப்படுத்தினாங்க. தூத்துக்குடி துப்பாக்கியில 12 பேர் 13 பேரை சுட்டு கொண்டாங்களே, அதுல ஸ்லோனிங்கிற ஒரு பெண் கிறிஸ்தவ பிள்ளை தான், திருமணமாகாத இளம் பெண். அதுல நீங்க கொதிப்படுத்தீங்களா? ஜெராட் பெனிக்ஸுக்கு மட்டும் கொஞ்சம் அப்படி கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் அப்படி வந்து உங்க இருப்பை காட்டிட்டீங்க. பொதுவா இந்த மக்களுக்கு அவ்வளவு அவலங்கள், தூய்மை பணியாளர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் ரோட்ல அவமான கேடா இழுத்து வரப்பட்டாங்களே, அப்பெல்லாம் ஏன் அவங்க ரத்தம் கொதிக்கல? அவங்க எல்லாம் மக்கள் இல்லையா? நீங்க என்ன சமாரியன்? நீங்க சமாரியனே கிடையாது. அந்த சமாரியன் கதையில வர லேவியர்களும் ஆசாரியர்களும் தான் நீங்க. நீங்க அண்ணன் சீமான் அவர்கள் தான் அதுல சமாரியன். சம்பந்தமே இல்லாத ஒருத்தர், உங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உங்களை பத்தி யோசிச்சு இயேசுவின் போதனைகளை உள்வாங்கி செயல்படுறாரு. ஆனா நீங்க அவருக்கு ஒரு களங்கம் கற்பிச்சு அவர்கிட்ட இருக்க ஏதோ ஒரு மைனஸை போய் தேடி பிடிச்சு அதை பிரதானப்படுத்தி நீங்க ஒரு கூட்ட மக்களை தவறா வழி நடத்துறீங்க. இதுக்கான தண்டனை உங்களுக்கு நிச்சயமா உண்டு. அந்த பாவம் உங்களை விடாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த போதகர்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது. ஏன்னா அவர்களும் தவறான வழியில போறதுனால தவறான தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. நான் கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெண்ணா சொல்றது, நீங்க யோசிங்க உட்கார்ந்து. ஒரு 10 வருடத்தை எடுத்துக்கோங்க, 5 வருடத்தை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக ஆட்சியை மட்டும் தான் அண்ணன் சீமான் எடுத்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டுவாங்க. அதனால 10 வருடத்தை உங்க முன்னாடி எடுத்துக்கோங்க, கைபேசியை எடுங்க. சீமான் அவர்கள் 10 வருடங்களாக செய்த போராட்டம் என்ன அப்படின்னு போட்டு பாருங்க. அவர் மக்களுக்காக எப்படி நின்னாரு? மக்களுக்காக ஜெயலலிதா காலத்திலேயே ஜெயிலுக்கு போனாரா? மக்களுக்காக கருணாநிதி அவர்களால ஜெயிலுக்கு போனாரா? எத்தனை மாதங்கள் இருந்தாரு? என்னென்ன கஷ்டப்பட்டாருங்கிறது அதுல தெரியும். மக்களுக்காக யார் நிக்கிறா? அவர் 200 வழக்குகளுக்கு மேல வாங்கியிருக்காரு. இன்னைக்கு வந்து சினிமா கவர்ச்சி நடிகன் கிறிஸ்தவன்கிறதுனால அவன் ஜோசப் அப்படிங்கிற ஒரு பேரை வச்சிருக்க ஒற்றை காரணத்துக்காக ஒரு கூட்டம் போதகர்கள் அவர் பக்கம் நிக்கிறீங்களே, அந்த சினிமா நடிகன் மக்களுக்காக எதுவுமே செஞ்சது இல்ல. ஒரு துரும்ப கூட கிள்ளி போட்டது கிடையாது. அவன் ஒரு போதையில, ஒரு பதவி ஆசையில, ஒரு என்ன சொல்றது, நாற்காலியை பிடிக்கிற ஒரு ஆசையில, அதிகார ஆசையில வரக்கூடிய ஒரு நடிகன், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு மக்களுக்கான எந்த திட்டமும் கிடையாது. டாஸ்மாக மூடுவேன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த வருமானம் அவனுக்கு தேவை. டாஸ்மாக் வருமானத்துலதான் இந்த திமுக பணக்கார பட்டியல வந்திருக்குன்னு அவனுக்கும் தெரியும். அதனாலதான் அவனுக்கு அந்த வருமானத்தை விட மனசு இல்ல. அதை நான் ஒழிப்பேன்னு சொல்றது இல்ல. அந்த ஜோசப் அப்படிங்கிற சினிமா நடிகன் வந்து என்னைக்குமே ஒரு கிறிஸ்தவனா இருந்ததே கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்தவனும் கிடையாது. அப்படி ஒரு போலி கிறிஸ்தவர் பக்கம் நிக்கிற நீங்க போலி கிறிஸ்தவர்கள், போலி ஊழியர்கள், கள்ள போதகர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் மக்கள் வந்து நிறுத்து பார்க்கணும். இந்த போதகர்கள், நம்ம போதகர் சொல்லிட்டாரு, நம்ம ஊழியர் சொல்லிட்டாருலாம் யார் பின்னாடியே போகாதீங்க. ஏன்னா அவர்கள் சொல்லுகின்ற நல் உபதேசங்களை கேளுங்க. அவங்க கெட்டவங்களாவே இருந்தாலும், அவங்க வந்து நேர்மையான வாழ்க்கை வாழாட்டாலும், வேதாகம அடிப்படையில உண்மையா உபதேசம் பண்றாங்களா, அது நமக்கு தேவையா, அதை நாம எடுத்துப்போம். ஆனா அவருடைய தவறான செய்கைகளுக்கு மட்டும் நீங்க உடன்படாதீங்க. ஏன்னா ஒரு நல்ல போதகர் என்ன சொல்லணும் தெரியுமா? அரசியல் பேசலாமான்னா கண்டிப்பா பேசணும். போதகர் ஊழியர்கள் சிலர் தவறா சொல்லுவாங்க, போதகர் ஊழியர்கள்லாம் அரசியல் பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. போதகர்கள் ஊழியர்கள், முக்கியமா கிறிஸ்தவர்கள் அரசியல் பேசணும், அரசியல் செய்யணும், அரசியல்ல வரணும். ஏன்னா நேர்மையானவர்கள் வரணும். ஏன்னா நம்முடைய வேதாகமும் என்னென்ன சொல்லியிருக்கோம் நாம அதை பிரதிபலிக்கும் போது இயல்பாவே நல்லது நடந்துரும், நல்ல ஒரு அரசியல் பிறக்கும். அதனால கிறிஸ்தவர்களுக்கு அரசியல் மிகவும் அவசியம். கிறிஸ்தவ போதகர்கள் ஊழியர்கள் அரசியல் பேசணும். ஆனா எப்படி பேசணும்னா மக்கள் பக்கத்திலே விடணும். யார் உங்களுக்கு இத்தனை வருடங்கள் நல்லது செஞ்சிருக்கா பாருங்க. மக்களுக்கு ஒண்ணுனா ஓடி போய் நிக்கிறது யாரு? அவர் சொல்கின்ற அரசியல் என்ன? அவர் நான் வந்தா என்னென்ன திட்டங்கள் மக்கள் நலனுக்காக செய்வேன்னு தெளிவா சொல்றாரோ அவருக்கு போடுங்கன்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவருக்கான ஓட்டு தன்னால அவங்க போடுவாங்க. அதை விட்டுக்கிட்டு நீங்க குறிப்பா ஒண்ணு சொல்லும் போது நீங்க வந்து உண்மையிலே திருப்பி சொல்றேன், லட்சக்கணக்கான மக்களின் வயிற்றுலதான் அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? பாஜகவுக்கு சீமானவர்களுக்கு போட்டா பாஜக வந்துடும் ஒரு தவறான பரப்புரையை சொல்றீங்க. அண்ணன் சீமான் மேல் போடப்பட்ட வழக்குகள்ல பாதி வழக்குகள் ஒன்றிய அரசு பாஜகவால் கொண்டு வரப்பட்ட NIA, தேசிய பாதுகாப்பு முகமை அப்படிங்கிற அந்த ஆணை மூலமா தான் அவர் அதிகமாக வழக்குகள் வாங்கியிருக்காரு. அதிகமாக அவர் யாரை எதிர்த்து பேசியிருக்காரு? நீங்க இந்த 10 வருஷமா அவர் எதிர்த்து பேசின விஷயங்கள் என்னெல்லாம் தெரியுமா? ஜிஎஸ்டி கொண்டு வந்தது ஒன்றிய அரசு பாஜக. அதே மாதிரி நீட்டை எதிர்த்து பேசியிருக்காரு. நீட்டை கொண்டு வந்தது ஒன்றிய அரசு பாஜக. அதே மாதிரி இந்த ஈத்தேன் மீத்தேன் திட்டத்துக்காக விவசாயிகளை ஒடுக்கிறதுக்கு எதிராக அவர் போராட்டம் பண்ணியிருக்காரு. டங்ஸ்டனுக்காக போராடி இருக்காரு. இன்னும் வந்து எங்களுடைய உரிமை, தமிழ்நாடு தமிழர்களுக்கே இந்த தேசிய ஒற்றுமை, இந்த இனப்படுகொலை, இது எல்லாத்தையுமே பேசி அவர் வழக்கு வாங்கியிருக்காருன்னா ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசிதான். அது காங்கிரஸையும் எதிர்த்திருப்பாரு. தமிழர்களை கொன்று குவித்ததால, ஈழத்துல தமிழர்களை கொன்று குவித்ததால காங்கிரஸ் எடுத்து பேசியிருப்பாரு. அதுக்கு துணை போன திமுகவை வெறுத்து ஒதுக்கி இருப்பாரு அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்துல அத்தனை நாசகார திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டு வந்த பாஜகவை தான் அவர் பெரும்பாலும் எதிர்த்து வழக்கு வாங்கியிருப்பாரு. அப்புறம் எப்படி அவர் பாஜகவோட ஆளா இருப்பாரு? அதே மாதிரி அவர் வந்து காசை வாங்கிட்டு வந்து டம்மி வேட்பாளர்களை நிப்பாடி சம்பாதிக்கிறாருன்னு ஒரு போலி பரப்புரை பண்றீங்க. இப்போ நீங்க சொல்ற மாதிரியே வந்தா கூட அவர் காசை வாங்கிட்டு திமுக கிட்ட கொஞ்சம், அதிமுக கிட்ட கொஞ்சம், பாஜக கிட்ட கொஞ்சம் வாங்கிட்டு போலி வேட்பாளர்களை நிப்பாட்டினார்னா அதுல ஒரு 50 கோடி 100 கோடி, ஆளுக்கு 50 கோடி வச்சு அவர் வாங்கினா கூட 150 கோடி தான் அவருக்கு வரும். ஆனா இதே பாஜக பேசின பேரத்துக்கு அவர் உடன்பட்டு இருந்தா அவருக்கு 2000 கோடி.
150 கோடி பெருசா 2000 கோடி பெருசா? அவருக்கு வந்து முதல்வராகும் ஆசை எல்லாம் கிடையாது. இப்படி பல பேர்ட்ட வாங்கி பழைக்கணுங்கிற ஆசை அப்படின்னா முதல்வராகும் ஆசை இல்லைன்னா பாஜக கிட்ட காசை வாங்கிட்டே பேர்க்கலாமே. இத்தனைக்கும் பாஜக உங்களை துணை முதல்வராக ஆக்குறோம் வேற சொல்லிச்சு. அப்போ பதவியும் கிடைக்குது, 2000 கோடியும் கிடைக்குன்னு அவர் அதுக்கு வந்து அப்படி வாயை பழந்துட்டு பேர்க்கலாமே. அதனால அதுவும் போய் நீங்களே யோசிங்க. உங்ககிட்ட 100 ரூபாய் தப்பு செய்யணும் முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப 100 ரூபாய் தரவன் பக்கம் போவீங்களா, 1000 ரூபாய் தரவன் பக்கம் போவீங்களா? அப்ப அவர் 1000 ரூபாய் வாங்கிட்டு பாஜக பக்கம் இருக்கலாமே. இப்படி யோசிங்க. இப்படி யோசிக்க விடாம உங்க மூளையை மழுங்கடிக்கிறது தான். போயும் முட்டி போட்டு ஜபம் பண்ணி நாங்க பெரிய தீர்க்க தரிசன வரங்களை பெற்றுக்கிட்டோம்னு சொல்ற ஊழியர்களையும் மழுங்கடிச்சதுதான் திமுகவின் சாதனை. அதனால மக்களே, இந்த ஊழியர்களை திருத்த முடியாது, நீங்க திருத்திக்கோங்க. நீங்க வந்து அதை ஆராய்ச்சி பாருங்க. யார் சரியானவங்க, யார் நம்ம பக்கம் நிப்பாங்க, யார் எல்லா நாசகார திட்டங்களையும் எல்லா நாசகார கட்சிகளையும் எதிர்த்து நிக்கிறா, யார் தைரியமா நிக்கிறா, யார் பணத்துக்கும் இதுக்கும் மயங்காம எளிய பின்புலத்துல ஓடிட்டு இருக்கா, எல்லாத்தையும் பாருங்க. அது மட்டும் இல்ல, இன்னும் இது ஒரு தாமதமான அழைப்பு. நானும் ஒரு அழைப்பு கொடுக்கிறேன். நல்ல நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள், பணத்தின் மேல் பற்றில்லாத கிறிஸ்தவ இளைஞர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் எல்லாரும் அரசியலுக்கு வாங்க. உங்களுக்கு கட்சி சார்ந்து அரசியல் பண்ண பிடிக்கலையா? ஒன்றும் இல்லை, சுயேட்சையா நில்லுங்க. நீங்க ஒரு ஆளு 2 ஆளு சுயேட்சையா நின்று மக்களுக்கு நல்லது செய்யும் போது தன்னாலே விடியும்.